வணக்கம் குட்டீஸ். இப்போ நம்ம வந்து லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். நம்ம எல்லா உயிருள்ள மிருகங்கள் எல்லாமே வந்து அந்த மூமெண்ட்ஸில் ரொம்ப இதுவாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம உணவு தேடுறதுக்காக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவோம். இல்லை ஷெல்டர், வீடு மழை பெய்யுதுன்னா மழை இதில் மரத்துக்கடியில் தாங்க போகிறது, உணவு தேடுறதில்ல, ப்ரேயிங் அண்ட் மேட்டிங். ஸோ இன உற்பத்தி பண்ணுறதுக்கு இதெல்லாம் மூமெண்ட்ஸ் ரொம்ப தேவை. ஸோ எல்லா அனிமல்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் எப்படி அது வந்து வருதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து பாடி மூமெண்ட்ஸ் அண்ட் லோக்கோமோஷன் இன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் மசில் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மூமெண்ட்னா என்ன? மூமெண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனி விசிபிள் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். ஒரு பொசிஷனில் இன்னொரு இடத்துக்கு போகிறது, எக்ஸிபிட்டட் ஐதர் பை ஹோல் ஆர்கானிசம் ஆர் எனி பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ ஹோல் அப்படியே அந்த கம்ப்ளீட்டாக இப்போ யானை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது இதுதான். செடி கொஞ்சம் அசைகிறது லோக்கோமோஷன் தான். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். த மூமெண்ட் ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் autonomic, self-sustained. The movement of non-living object is induced. நான்-லிவிங்னா உயிரில்லாதது வந்து நம்ம வெளியிலிருந்து யாராவது தூக்கி விடணும், அந்த மாதிரி உள்ள வேலைகள் தான். Both animal and plants exhibit wide range of movements. Movement of animal can be muscular and non-muscular. மசில் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி மசில் இல்லை யூஸ் பண்ணாத இருக்கலாம். Plant shows cellular and often organ movements. இந்த ஸ்டடியை வந்து ஸ்டடி ஆஃப் மூமெண்ட்ஸை கைனீசியாலஜிங்கிறாங்க. கைனட்டிக்ஸ்னால் இட்ஸ் மூமெண்ட்டு, அதை பற்றி படிக்கிறதுனால இட்ஸ் கைனீசியாலஜி. ஸோ இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒன்று அமீபாய்டு மூமெண்ட். அமீபாய்டு மூமெண்ட்னா அப்படி மெதுவாக ஊந்து போகிறது அமீபாய்டு மூமெண்ட். ரெண்டாவது சிலரி மூமெண்ட், ஃப்ளஜெல்லார் மூமெண்ட், மஸ்குலார் மூமெண்ட். இதான் 4. அமீபாய்டு, சீலரி அண்ட் ஃப்ளஜெல்லார்லாம் சின்ன சின்ன அனிமல்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல அது மாதிரி இருக்கலாம். ஸோ அமீபாய்டு மூமெண்ட்ஸ் வந்து இட்ஸ் அ ஃபிங்கர் ஷேப் புரோட்டோபிளாஸ்மிக் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஃபால்ஸ் ஃபீட், அப்படியே ஒரு இடம் அப்படி கொஞ்சம் மெதுவாக இந்த நத்தை போகிற மாதிரி அப்படி இந்த செல் அப்படி போகும், அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற இடம்லாம் இது உடம்பு போகும். தட் இஸ் கால்ட் அமீபாய்டு மூமெண்ட். திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் லியூக்கோசைட்ஸ், வெள்ளணுக்கள். வெள்ளணுக்கள் ரத்தத்துலேருந்து எங்கே அடிபட்டிருக்கோ இல்லாட்டி எங்கே இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து அதுங்களா அமீபாய்டு மூமெண்ட்டாக போயிடும். மேக்ரோஃபேஜஸ் ஆஃப் த பாடி. சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட்ஸ் லைக் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட். ஸோ ஸ்கெலிட்டன் இதில் இருக்கிற செல்ஸ்லேயும் சில அந்த மூமெண்ட்ஸ் இருக்குது, பார்த்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சீலரி மூமெண்ட்ஸ். மூமெண்ட்ஸ் இன் தி செல்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சீலியா இஸ் கால்ட் அஸ் சீலரி மூமெண்ட்ஸ். சீலரினா என்ன? இப்போ நம்ம மூக்கில் குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து ஒரு பக்கமாக அப்படியே ஆடுறது தான் இது, அந்த மாதிரி உள்ள இதுதான். ஸோ சீலரி இது வந்து நிறைய, அதுவும் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத விலங்குகளில் நிறைய பார்க்கலாம். அதே போல் கருமுட்டை வந்து ஃபெலோப்பியன் டியூப், அந்த டியூப் வழியாக வர்றதும் வந்து சீலரி மூமெண்ட்ஸ்னால வர்றது தான். ஸோ சீலியா ஆர் ஷார்ட் ஃபைன் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் present all over the body surface in large numbers which beat in succession. ஸோ அந்த வயல்லலாம் அப்படியே அந்த காற்றுல ஆடுற மாதிரி இதுவும் மெதுவாக அது மாதிரி ஆடுறதுனால அந்த மூமெண்ட்ஸ் ஏற்படுது. அண்ட் கோஆர்டினேட்டட் மேனர் டு ஹெல்ப் த மூமெண்ட். ரிமூவல் ஆஃப் த டஸ்ட் பார்ட்டிகிள் ஆர் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் த்ரூ த ட்ரக்கியா, பேசேஜ் ஆஃப் ஓவா த்ரூ த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் ஆர் த்ரூ சீலியா. திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் occurs in most of our internal tubular organs that are lined by ciliated epithelium. ciliated epitheliumனா நம்ம படிக்கலாம். ஸோ வெறும் கால்முலர் எபித்தீலியம், மேலே வந்து சின்ன முடி மாதிரி இருக்கிற அந்த இதுதான் ciliated epithelium. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளஜெல்லார் மூமெண்ட். திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் occurs in protozoans like trypanosoma, euglena along with the sponges. In sponges, flagella of the conocyte cells maintain a regular current of water.
through the canal system. In case of human being, the sperm swim in water or in female genital tract. ஆண்களோட விந்து வந்து இந்த ஃப்ளஜலார் மூமெண்ட்ல தான் கருமுட்டையை நோக்கி போகுது. Muscular movement, muscle movement with the help of muscle is called as muscular movement. They are brought about by movement of myofilaments packed within the muscle fibers. The contractile property of the muscle is used effectively to bring about the movement. This type of movement is found in majority of the multicellular animals including human being. These are different types of movement. Next, locomotion. Locomotion என்னன்னு பார்ப்போம். Locomotion definition வந்து movement of an animal as a whole from one place to another. அதான் locomotion. These are voluntary movements that result in change of the place or location. It requires a perfect coordination of activities. Muscle, skeletal and neural system. நம்ம ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னா பிரெயின்லேருந்து சிக்னல் வந்தால் தான் அந்த மசில் வந்து வேலை பார்க்கும். மசில் வந்து வேலை பார்க்கும்போது அது என்ன பண்ணுது, எலும்பையே தூக்கி அப்படி நவுத்துது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நடக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்கேருந்து அந்த இடத்துக்கு நடக்கணும்னா நம்ம பிரெயின்லேருந்து சிக்னல் வந்து எந்தெந்த மசிலுக்கெலாம் போகுதோ அந்த மசில் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அது எல்லாமே போன்ஸில் தான் அட்டாச் ஆகிருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லா மசில்ஸும். ஸோ அதுங்க எல்லாமே சேர்ந்து ஒன்றா இது பண்ணும். ஸோ வாக்கிங், ரன்னிங், ஃப்ளையிங் அண்ட் ஸ்விம்மிங் இது எல்லாமே லோகோமோஷன். இது எல்லாத்துக்குமே வந்து இந்த 3 சிஸ்டமும் ஒர்க் பண்ணணும். மஸ்குலர் சிஸ்டம், skeletal system and neural system. So advantage of locomotion என்ன பார்க்குறோம். It helps the animal in search of food, shelter, mating, to escape from enemies, to locate suitable areas for breeding or to disperse to new location. ஸோ நிறைய பேர் வேலைக்காக இங்கேருந்து அமெரிக்கா போகிறாங்க, இல்லை மிடில் ஈஸ்ட் போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க. அந்த இது எல்லாமே தே ஆர் டிஸ்பர்சிங், அப்படியே ஹோல் உடம்பு அங்கே கொண்டு போகிற இல்லையா, அதை தான் இது பண்ணுறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் லோகோமோஷன் இன் அனிமல்ஸ் வேரி வித் தேர் ஹேபிடேட் அண்ட் டிமாண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். ஸோ லோகோமோஷனுக்கும் மூமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நம்ம மூமெண்ட் தனியாக பார்த்துட்டோம், லோகோமோஷன் தனியாக பார்த்துருக்கோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும். It is very difficult to separate movement from locomotion because an animal cannot change its place without movement. Example, cilia helps in movement of the food inside cytopharynx and in the locomotion in paramecium. Tentacles in the hydra are used for capturing prey and in locomotion. Limbs are used for change of the body posture as well as for locomotion in human and other animals. This suggests that movement and locomotion are interlinked. So movement locomotion they are interlinked. இது இருக்கும்போது அதுவும் இருக்கும், அது இருக்கும்போது இதுவும் இருக்கும், அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுக்குமே இன்வால்வ் ஆகிறது எது? மசில்ஸு அடுத்து ஸ்கெலிட்டன். இந்த ரெண்டையும் நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோம். மசில்ஸ் வந்து மிருகத்தில் இருக்கிற மசில்ஸ் மாத்திரம் இல்லை, ஹியூமன் பீயிங் மசில்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் ஆல் கிளாசிஃபைட் இன்டு செப்பரேட் ஹெட்டிங்ஸு. ஸோ யானைக்கு இருக்கிற சில மசில்ஸ் நம்ம உடம்புலையும் இருக்கும், பட் அதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்ம இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் தான் இப்போ ப்ராடாக நம்ம வந்து மசில்ஸ் பற்றி படிக்கிறோம். மசில் வந்து த ஸ்பெஷலைஸ் தின் அண்ட் எலாங்கேட்டட் செல்ஸ் கால்ட் மசில் ஃபைபர்ஸ். மசில்ஸ் அரைஸ் ஃப்ரம் embryonic mesoderm. It takes about 40 to 50% of the human body. ஸோ உடம்புல வந்து 40-50% வந்து மசில் தான். நம்ம நிறைய வேலை பார்க்காம இப்போ சாப்பிட்டுட்டு இந்த கொரோனா காலத்தில் உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கு மசில் மாஸ் ரொம்ப குறைஞ்சிரும். மசில் மாஸ் குறைஞ்சிச்சின்னா உடம்புல வந்து ஃபேட் அதிகமாகிடும், ஸ்கின் எல்லாம் அப்படியே வெடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மசில் வந்து கம்மியாக இருக்கும். பட் நார்மலாக ஜென்ரலாக ஹெல்த்தி அனிமல், ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்க்கு 40 to 50% வந்து மசில் இருக்கும். ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மசில்ஸ். ஸோ மசில்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா கண்ட்ராக்டபிலிட்டி, excitability, and muscle also possesses properties of extensibility and elasticity. So 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ராக்டபிலிட்டி அப்படியே கண்ட்ராக்ட் ஆகுது, எக்ஸைட்டபிலிட்டி இதுலேருந்து எனர்ஜி இது பண்ணோம்னா அது அப்படியே எக்ஸைட் ஆகுது, எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் கையில் ஷாக் அடிச்சுன்னா எப்படி எக்ஸைட் ஆகுது இல்லையா அது. மசில் ஆல்சோ பொசஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எக்ஸ்டென்சிபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் பார்ப்போம்.
skeletal and striated muscles, visceral or smooth muscles, cardiac muscles. கார்டியாக் மசில் தான் ஹார்ட்டில் இருக்கிறது. ஸோ ஸ்கெலிட்டல் ஆர் ஸ்ட்ரையேட்டட் மசில் வந்து நம்ம உடம்புலலாம் இருக்கிற இது. விசரல் ஆர் ஸ்மூத் மசில் வந்து குடலில் வயிற்றுக்குள்ளே அதெல்லாம் இருக்கிறது. ஸோ ஸ்கெலிட்டல் மசில் பற்றி பார்ப்போம். தீஸ் மசில்ஸ் ஃபங்க்ஷன் இன் அசோசியேஷன் வித் ஸ்கெலிட்டன் ஆஃப் த ஆர்கானிசம். ஸோ எலும்பு கூடோடு ஒட்டி இருக்கிறதுனால இது ஸ்கெலிட்டல் மசில்ஸு. அண்டர் த மைக்ரோஸ்கோப் தே ஷோ ஸ்ட்ரிப்ட் அப்பியரன்ஸ் அண்ட் இஸ் கால்டு ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். மைக்ரோஸ்கோப் படி பார்த்தோம்னா கோடு கூட ஸ்ட்ரைப்ட் இருக்கும். தேர் ஆல்சோ நோன் அஸ் வாலண்ட்ரி மசில்ஸ் ஆர் தேர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அண்டர் த வாலண்ட்ரி கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ பிரெயின் வந்து அதை வாலண்ட்ரியாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் வாலண்ட்ரி மசில்ஸ். இதெல்லாம் எம்சிக்யூவில் வரும். ஸ்கெலிட்டல் மசில்னு கேட்காம உங்களோட தொட மசில் ஏதாவது ஒரு நேம் சொல்லி பைசப்ஸு இட் இஸ் அ நான் ஸ்ட்ரையேட்டட் மசில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஃபால்ஸ் போட்டு ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸுங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு விசரல் ஆர் ஸ்மூத் மசில்ஸ். தே ஆர் ஃபவுண்ட் இன் த இன்னர் வால் ஆஃப் hollow visceral organs of the body like alimentary canal and reproductive tract. குடல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இதான் இது. They do not exhibit any striations and are smooth in appearance. ஸோ அதனால தான் ஸ்மூத் மசில்ஸ். இதில் வந்து இந்த கோடு இருக்காது, அதனால் இட் இஸ் கால்ட் அ ஸ்மூத் மசில்ஸ். அது வந்து இன்வாலண்ட்ரி, இது அதுவாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். பிரெயின் வந்து இதை கண்ட்ரோலே பண்ணாது, அதனால் இட் இஸ் கால்ட் அஸ் இன்வாலண்ட்ரி muscles. So brain will not have direct contact with these muscles. அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு வேலை பார்த்துட்டே இருக்கும். They assist in the transportation of the materials, movement of food from the digestive tract, gametes from the genital tract. So cardiac muscle, மூணாவது cardiac muscle, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது. They are striated and involuntary in nature. ஸோ ஸ்ட்ரையேட்டட் கோடு இருக்கும், பட் இன்வாலண்ட்ரி. ஸோ பிரெயினோட கண்ட்ரோல்லே இருக்காது, இது அதுவாக ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒப்ளீக் பேண்ட் இருக்கும். இன்டர்கலேட்டட் டிஸ்க்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். 2 types of muscle fibers are found in the body. Slow twitch in muscles that require endurance and the fast twitch in muscles that contract quickly. The 2 type. High intensity exercise causes an increase in the muscle mass. நம்ம இந்த 6 packs எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த மசில் வந்து மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. while low intensity muscles like aerobic exercise, walking, dancing அந்த மாதிரி இருக்கலாம், they will only build the muscle but do not burn calorie. அதில் வந்து நிறைய கேலரி பேர்ன் ஆகாது. ஸோ ஹை இன்டென்சிட்டியில் தான் கேலரிஸ் பேர்ன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் திங் பார்ப்போம் மசில் வச்சு. நம்ம உடம்புல வந்து ஒரு மூமெண்ட் வேணும்னா எவ்வளோ மசில்ஸ் தேவைப்படுதுன்னா 639 639 செப்பரேட் மசில்ஸ் தட் பிரிங் அபவுட் த மூமெண்ட் ஆஃப் வேரியஸ் பாடி ஆர்கன்ஸ். அப்புறம் லார்ஜஸ்ட் மசில் இந்த பாடி வந்து குளூட்டியஸ் மேக்சிமஸ். அதான் அந்த ஹிப் மசில், அந்த பம்மில் இருக்கிற மசில் இருக்கு இல்லையா, அதான் குளூட்டியஸ் மேக்சிமஸ், அதான் லார்ஜஸ்ட் மசில். லாங்கஸ்ட் மசில் வந்து சார்டோரிஸ், தொடையில் ஹிப்பில் இருந்து தொடை வழியாக கீழே நீ ஜாயிண்ட் வரைக்கும் போகுது, அதான் லாங்கஸ்ட் மசில். த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் வந்து நம்ம ஜா மசில். இப்போ கறி மீன்லாம் கடித்து சாப்பிட்றோம் இல்லையா, அந்த கடிக்கிற அந்த இது தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மசில். இட்ஸ் கால்ட் மசீட்டர், MASSETER. அப்புறம் லாங்கஸ்ட் ஸ்மூத் மசில் வந்து ரெக்டஸ் அப்டாமினிஸ், வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு ரெக்டஸ் அப்டாமினிஸ் அப்டமன் மசில்ஸ். ஷார்ட்டஸ்ட் மசில் இஸ் கால்டு ஸ்ட்ரெப்பீடியஸ் மசில். ஸ்ட்ரெப்பீடியஸ் மசில் காதுக்குள்ளே இருக்கிறோம், அந்த காதில் இருக்கிற நம்ம கேட்குறதுக்கெல்லாம் மூவ் பண்ணுற அந்த இது வந்து இட் இஸ் கால்டு ஸ்ட்ரெப்பீடியஸ் மசில்ஸ். கண்லேயும் வந்து மசில்ஸ் இருக்குது. தே மசில்ஸ் ஆஃப் ஐரிஸ் அண்ட் சிலரி பாடிஸ் ஆர் எக்டோடர்மல் இன் ஆரிஜின். கண்ணில் இருக்க மசில் வந்து எக்டோடர்மல் வரும், மற்ற மசில்ஸ்னால் மீசோடர்மல் இன் ஆரிஜின்.